ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு உண்மை பதிவு. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த மாதிரி ஆபத்தில் போய் சிக்காமல் இருப்பாங்க. இந்த சோசியல் மீடியா அப்ளிகேஷனில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தவறு நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவில் கொண்டு போய் முடியுது. வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு தமிழ் நண்பர், அவர் ஒரு சின்ன இஷ்யூவில் சிக்கிறார். அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் யூடியூப்ல போய் வீடியோ எல்லாம் சர்ச் பண்ணும் பொழுது நம்ம சேனல் இருக்கக்கூடிய வீடியோ அவரோட கண்ணில் படுது. அதில் பார்த்து அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியை யூஸ் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணார். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணினதுக்கு அப்புறமா அவருடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய நம்பரை கொடுத்து வாட்ஸ்அப்புக்கு வர சொல்கிறேன். அவர் வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் அவர் வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவர் ஆடியோவை பதிவு பண்ணுறாரு. அந்த பதிவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆடியோவை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது எல்லாமே அவருடைய பர்மிஷன் நேற்று, அதாவது நேற்றுனா 21/3/2026 நேற்று அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, ஏதாவது பண்ணுங்கண்ணே. சாப்பிடவும் தோண மாட்டேது, எதுவுமே பண்ண முடியலண்ணா. உங்க காலில் ஊத்து கும்பிடுறேண்ணா. எனக்கு ஏதாவது பண்ணுங்கண்ணா, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்களை தான் நான் நம்பி இருக்கேன், என்னால முடியலண்ணா. நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு ஆகிறத தவிர வேற வழி இல்லைண்ணா. எவ்வளோ நாளைக்கு நானும் அவனுக்கு காசு கொடுக்க முடியும்? எனக்கு உங்கள் வீட்டில் தெரிஞ்சாச்சுங்கண்ணே. எனக்கு நான் எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த வீடியோ அதோட வெளியே விட்டா குடும்பம் எல்லாமே பாதிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் பயமாக இருக்குண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது காப்பாற்றினேன். எனக்கு ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், இன்னும் என்னை காப்பாற்றினேன் எப்படியாவது. அதனால் அது தானே ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக ஓடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எனக்கு பயமாக இருக்குண்ணே. எப்படியா காப்பாற்றுனேன் ப்ளீஸுண்ணே. உங்களை தானே நான் இருக்கேன், எனக்கு வேற வழி தெரியலண்ணே. ஆனால் இதை நினச்சி தினமும் கஷ்டமாக இருக்குண்ணே, என்னால் முடியலண்ணே. உங்களை நம்பி தானே இருக்கேன், எனக்கு வேற வழி தெரியலண்ணா. யார்கிட்ட போய் சொல்றது தெரியலண்ணே. ப்ளீஸ்ண்ணே, நீங்களே எனக்கு கை விட்டுறாதீங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எனக்கு கை விட்டுறாதுண்ணே. எனக்கு 10ஆம் தேதி 10 நாள் டைம் கொடுத்துருக்கேண்ணே, இன்னும் 9 நாள் இருக்குண்ணே. நான் எப்படியாவது நான் வேலை பார்த்தேன், எனக்கு 15ஆம் தேதி தான் நான் சம்பளம். மாத கடைசியில் கொடுக்க மாட்டாங்க, அடுத்த மாதம் 15ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. நான் அதுக்குள்ளே யாருக்கிட்டேயே வாங்கி நான் போட்டு விட்டுற உடனே அடுத்த மாதமும் திரும்ப அடுத்தது போட்டு விட்ட உடனே காசு கேட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. நான் அப்பப்பயும் கொடுக்க முடியாதுண்ணே, என்னால் சாவது தவிர எனக்கு வேற வழி தெரியலண்ணா. எனக்கு வேற பயமா இருக்குண்ணா, என்னால முடியலண்ணா. என்னை எப்படியா காப்பாத்துனேன். நீங்களும் மதியத்துல இருந்து ஆன்லைன்ல இல்லையோ, எனக்கு பயமா இருக்குண்ணே. நீங்களும் கை விட்டுருங்களேன்ட்டு எனக்கு என்ன பண்றது தெரியலண்ணா, யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு. ஆனா ப்ளீஸ் முடியலண்ணா. காலைல இருந்து ஒரு வேலை மட்டும் இதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். எங்க வீட்லயும் பெருசா ஒன்றும் பணக்காரங்கெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. எங்க அப்பா விவசாயி தானே, எங்க அப்பா வீட்டுல இருக்காங்க. எனக்கு என்ன பண்றது தெரியலண்ணா. நீங்களும் ஆன்லைன்ல இல்லையா? எனக்கு பயமா இருக்குண்ணா, எனக்கு என்ன பண்றது தெரியலண்ணா. என்ன காப்பாத்துனா எப்படியாவது. என் கூட இருக்கக்கூடிய யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, ஏதாவது அசிங்கமா நினைப்பாங்கன்ட்டு. நான் தெரியாம தப்பா பண்ணிட்டேன்.
நான் என்ன பண்றது தெரியலண்ணா. அண்ணா என்னை எப்படியா காப்பாத்துண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை எப்படியாவது காப்பாத்துண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா உங்களை கெஞ்சி கேட்கிறேண்ணா. என் கூட போறது அண்ணனா, எனக்கு அண்ணன் இல்ல அண்ணனா உங்களை பாக்குறேண்ணா. அவனே நான் நேற்று 3 மணி நேரம் கெஞ்சினேண்ணே. 3 மணி நேரம் கெஞ்சினேண்ணே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீடியோ வந்து நைட்டு எனக்கு 7:30 மணிக்கு வீடியோ வந்துச்சுன்னு அவன் எனக்கு மெசேஜ் பண்ணனே. அதுலேருந்து மணி 9:10 ஆயிடுச்சுண்ணே. நான் மெசேஜ் பண்ணேன், வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், கால் பண்ணேன். அவனை 3 மணி நேரம் கெஞ்சினேண்ணே. நான் நேற்று வண்டியை ஓட்டினேன். அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு நேற்று எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. ஃபோனுக்கு கையில வச்சுட்டு பேசினாலும் ஃபோன் கேமரா அடிச்சது நான் அதுக்கு 500 ரூபா ஃபைனுண்ணே. அதுக்கு 500 ரூபா கட்டணும்ண்ணே. நேற்று இதனால என்ன பண்ண அந்த அந்த மைண்டை நேற்று ஃபுல்லாக வேலை இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. இந்த நண்பருடைய குமுறலை கேட்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டது எனக்கு தெரியாது. நான் ஒரு 1 hour வந்து ஆன்லைன்லேயே இல்லை. அதுக்குள்ளே நான் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காரு. அனுப்பிச்சுட்டதுக்கு அப்புறமா நான் அந்த 1 hour கழித்து நான் பார்த்துட்டு ஃபுல்லாக அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சோன்னேன். இது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், அவர் சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட், இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம யாரை வேணாலும் காண்டாக்ட் பண்ணி பேசிக்க முடியும். அது மாதிரி இவர் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காரு. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இவருக்கு வந்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி அது மூலமாக ஒரு சின்ன பழக்கம் ஏற்பட்டு அந்த ஃப்ரெண்டு கூட இவர் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஓகேங்களா. கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீடியோ கால் வர சொல்கிறாங்க. சரி, இதே மாதிரி கொஞ்ச நாளாக பழக்கமாகுது. அந்த வீடியோ கால் இவரும் போகிறாரு. இவரும் போய் அந்த வீடியோ காலில் பேசுகிறாரு. பேசும் பொழுது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது லேடியோ கேர்ளோ, ஓகேங்களா. ஸோ அந்த கேர்ள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ப்ட் பண்ணுறாங்க. டெம்ப்ட் பண்ணும் பொழுது லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ தட் இவரையும் அதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு சதி வலை அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இவரும் அந்த மாதிரி லைட்டாக பண்ணுறாரு. பண்ணும் பொழுது இவர் பண்ணுறது எல்லாமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes இந்த வீடியோ கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவில் இவர் என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்தது எப்படி பயமுறுத்துறாங்கன்னு பாருங்கள். இவர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம், இவரை டைரெக்டாக மிரட்டுறாங்க. ஒரு இமேஜ் கொடுத்து அதில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இவங்க போஸ்ட் ஒன்று போட்டு, ஆல் யூடியூப் தமிழ் சோசியல் மீடியா வீடியோ கண்டினியூ அப்லோடிங் அப்படின்னு ஒரு இமேஜை கொடுக்குறாங்க. அடுத்தது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடியோ கண்டினியூ அப்லோடுங்கிறது இமேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உன்னோட வீடியோ, அதாவது இப்போ நீ லைவாக அந்த லேடிகிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்ணினியோ அந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணிகிட்ருக்கிறேன். சோசியல் மீடியாவில் எல்லாம் போகும், எல்லா பக்கம். இப்போ நீ ஃபேஸ்புக்கில் இருக்கிறன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும், வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும், ஸோ நீ இன்ஸ்டாகிராமில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும், உன்னோட வாட்ஸ்அப்புக்குள்ளே உன்னோட கான்டாக்டுக்குள்ளே எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அப்படிங்கிறத பாருங்கள். இந்த லைன் இது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இதில் எல்லாத்துலேயும் இது பண்ணுறேன். எனக்கு இமீடியட்டாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 days டைம் கொடு அப்படிங்கிறாரு. 10 days டைம் கொடு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாள் போயிடுது. இந்த சம்பவம் நடந்தது 20ஆம் தேதி நவம்பர் 2025, ஓகேங்களா. லாஸ்ட்டு போன வருஷம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நடந்தது. இவர் என்ன கம்யூனிகேட் பண்ண நாள் வந்து 21ஆம் தேதி என்னை கம்யூனிகேட் பண்ணுறாரு. சரி, நான் இவர்கிட்ட டீட்டெயில்ஸை கேட்டுட்டு என்ன மாதிரி, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் தைரியமாக இருங்க அப்படிங்கிறதோட நான் பேசிட்டு என்னென்ன மாதிரி பண்ணீங்க, அவங்க ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ கால் பண்ணுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவரோட மொபைலில் எல்லாம் யாருமே ஹேக் பண்ணல, ஜஸ்ட்டு வீடியோ கால் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் அவேராக இருந்திருந்தோம்னா இதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் அவர் கொஞ்சம் அவேராக இல்லாதனால இவ்வளோ இஷ்யூஸ் வந்துருச்சு.
இமீடியட்டாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன கால் பண்ணாலும் சரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் லோக்கலில் இருக்கிற சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி பேசும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யார் விக்டிமோ அந்த விக்டிம், அதாவது யார் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டாங்களோ அவருங்க டைரெக்டாக வரணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இவர் வெளிநாட்டில் இருக்கார், இவரால் வர முடியாது. அதனால் சைபர் கிரைமை கம்யூனிகேட் பண்ணுறதுல அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ தட் நம்மளாலேயே என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டோட்டலாக இவருடைய மொபைலை ஹேக் பண்ணல. அதனால இவங்க வேணும்னே மிரட்டுறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம காண்டாக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரும் அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டு மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். மற்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, அவருடைய இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் வாங்கி நான் இங்கே லாகின் பண்ணி அவருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 10 days டைம். 1 டேயில் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, யூசர் இமெயில் ஐடி எல்லாத்தையும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி நியூ இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவோட யூசர் நேம் முதல் கொண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்படி டோட்டலாக எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 நாள்னு சொன்னான் இல்லைங்களா, அவன் இன்னும் அதாவது ஒரு 6வது நாளில் அவன் என்னோடய அக்கௌண்ட்டை போய் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை போய் பார்க்கும் பொழுது நான் நேமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ தட் என்ன அவன் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி அவனையே நம்மளுடைய அக்கௌண்ட்டை தேடுற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. சரிங்களா? இப்படி வச்சுட்டு அவனை டோட்டலாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவன்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்காரு. வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க. இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு தொடர்ந்து கால் வருது. உடனே இவர் மறுபடியும் பயந்துட்டு எனக்கு மறுபடியும் கால் வருது, என்ன சார் பண்ணுறாங்க, கட் பண்ணு பிளாக் பண்ணுட்டோம். ஸோ கட் பண்ணார், பிளாக் பண்ணார். அதுக்கப்புறம் வேறு நம்பர்லேருந்து வருது, கட் பண்ணு பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டோம். கட் பண்ணு. இதே மாதிரி ஒரு 4 to 5 நம்பர்ஸ் அவர் கண்டினியூ வந்திருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணி பிளாக் பண்ணு இல்லைன்னா ஒரு 3 days மட்டும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வையின்னு சொன்னோம். எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக எல்லா சோசியல் மீடியாவையும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணது மூலமாகவும் நம்ம மொபைலையும் ஒரு 3 days சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அகைன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமாவும் அடுத்தது அவர்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஏன்னா அவங்க மறுபடியும் நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா? அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார், ரிலீஃப் ஆனார். ஆக்சுவலாக அவருக்கு பிரச்சனை வந்த நாள் வந்து 20 நவம்பர் 2025. அவர் நார்மலான நாள் வந்து 25 நவம்பர் 2025. இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவர் ரொம்பவே பாதிப்படைஞ்சிட்டாரு. நீங்கள் அவருடைய ஆடியோவை கேட்டப்பவே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவருக்கு இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவர் டோட்டலாகவே ரிலீஃப் ஆனார். ஸோ அவர் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஆடியோவை போடுறேன், நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தவறு பண்ணாதவன் யாருமே கிடையாது. ஸோ தட் இது மாதிரி தெரியாதனமாக நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே நீங்கள் பதட்டம் அடையாதீங்க. இதனால் வந்து நம்ம லைஃப் ஒன்றும் போக போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதையும் தாண்டி இருக்குது, அது எப்படி இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இது மாதிரி கால்ஸே எனக்கு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நான் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, டெலகிராம், ஸ்னாப்சாட்டு, ஃபேஸ்புக் அண்ட் மெசஞ்சர் இது எல்லாத்துலேயும் எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணினோம்னா இது மாதிரி தேவையில்லாத கால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ வந்து அதை நம்ம இப்படி சார்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா பதட்டப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேஷுவலாக டீல் பண்ணுங்கள். அப்படியும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். அவர் இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆடியோ ஒன்று போடுறேன், அதையும் கேளுங்க. நான் இந்த பிரச்சனையால் நான் ஒரு 10 நாள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நான் ஒழுங்காக சாப்பிட முடியாமல், வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேண்ணா. என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல், எப்படி இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அப்போது தானே அவங்கள பார்த்து உங்கள்கிட்ட இந்த ஹெல்ப்பு கேட்டதுக்கப்புறம் தானே அதுக்கான நீங்கள் அந்த சொல்யூஷன் சொன்னதுக்கப்புறம் தான் அதை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தானே எனக்கு இந்த பிரச்சனையே எனக்கு முடிஞ்சுது.
ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சுண்ணே. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியாமல் இருந்தேண்ணே. எனக்கு இப்படி இப்படி ஒரு நிலமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது இதை போயிட்டு யாருக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முடியாது. யாருக்கிட்ட சொல்லி எப்படி இதுக்கு ஒரு ஹெல்ப்பு கேட்டு இந்த சொல்யூஷன் இதை பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அப்போது தான் நான் உங்களை யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு ஃபோன் அடித்து நம்பர் எடுத்து இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணேண்ணே. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேண்ணே. நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களை பார்த்ததுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.